இப்போ 1991ல பிறந்தவங்களுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ இவங்க இந்த நிலையில இருக்கலாம், இந்த குணத்துல இருக்கலாம். இவங்கள இப்படி வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா என்னங்க மேம்? ஸோ கிரக சஞ்சாரம் 1991 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது வந்து சனி. சனியுடைய பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆன்மீகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது 100% 1991 பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஒரு வேலையில இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலில் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இவங்களுக்கு இந்தந்த துறை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறத பொதுவாக சொல்ல முடியும் மேம். அப்படி சொல்கிற மாதிரி தான் எந்த அடிப்படையில் சொல்லலாங்க மேம்? ஸோ ஃபீல்டு எதில் இவங்களுடைய ஜாப் அமையும் 1991 பிறந்தவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ ஏர்லி 90s கிட்ஸ்னு சொல்லுவோம். 1991 பிறந்தவங்கள பொதுவாகவே 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் டிலே ஆகிறதுக்கு காரணம் சனியுடைய பிளேஸ்மெண்ட் தான். தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சியாக சனி இருக்கும்போது சீக்கிரமாக கல்யாணத்தை கொடுக்க மாட்டார். பட் 1991 பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு லக்கி என்னென்னா குரு பார்வை இருக்குது. ஸோ மேக்ஸிமம் தப்பிச்சிருவாங்க. லேட் மேரேஜ் ஆனாலும் ஓரளவுக்கு நல்ல லைஃபே அமைஞ்சிரும். அவங்களுடைய ஃபினான்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1991 பிறந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுக சிறுக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி வளர்த்ததுனால எதையுமே டக்குன்னு போய் ஷார்ட்கட்டில் போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாங்கன்னா அதில் பிரச்சனை வரும். அதே மாதிரி நிலத்தில் அதிகமாக போட வேண்டாம். ஏன்னா நிலம் சம்மந்தப்பட்ட வில்லங்கத்துக்குள்ளே இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக போய் மாட்டுவாங்க. ஸோ நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒரு ஆர்டி எஃப்டி அந்த மாதிரியே இவங்க போய்க்கிறதுங்கிறது நல்லது. இப்போ 1991 பிறந்தவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த வருஷத்தில் பிறந்தனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை கட்டாயம் இருக்கும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது 91 பிறந்தவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ ஸ்டொமக்கை குறிக்கக்கூடிய தனுசில் வந்து பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இந்த பலனில் பார்த்தீங்கன்னா மேம் 1991 பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் பிறந்திருந்தால் இவங்க லைஃப்பில் இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த துறையில் இருப்பாங்க, அந்த மாதிரி விலாவரியாக பார்க்கலாம். 91 பிறந்தவங்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எந்தெந்த கிரகமெல்லாம் நல்ல இடத்துல இருக்குது, அவங்களுக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்குங்க? ஸோ கிரக சஞ்சாரம் 1991 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது வந்து சனி. சனியுடைய பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மகரத்துக்கு சனி போயிருக்கிறாரு. இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா அந்த சனியை சமசப்தமமாக 180 டிகிரியில் உச்ச குரு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மகர ராசி அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசி. கும்பத்தில் சனி வந்து சனியுடைய கடுமையை காட்டுவார். மகரத்தில் சனி அவருடைய நிதானத்தையும் பொறுமையும் அவருடைய நல்ல குணத்தையும் காட்டுவார். ஸோ சனிக்கே 2 வீடு இருந்தாலும் கும்பம் மகரத்தை கம்பேர் பண்ணும்போது மகரத்தில் சனி மோஸ்ட் கம்ஃபர்டபுள். குரு பார்வை வேற இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த சனி அதிகமான வலுவோட பலன் இருக்கிறாரு சூப்பராக. அப்போ அதிக வலுவுடைய கிரகம் எது அப்படின்னா சனி தான். இந்த 1991 பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனுசுலையும் மிதுனத்துலையும் இருக்கிறாங்க. தனுசுல இருக்கக்கூடிய ராகுவை கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால இப்போ ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் தனுசுல தான் ராகு இருந்தார். ஸோ அந்த காரணத்தினால கோதண்டன் அப்படின்னா ராமனை குறிக்கும். அது ராகுடைய பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட். ஸோ ஸ்ரீராமரை வந்து கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் பெயர் புகழ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அயோத்தி அப்படிங்கிறது இந்தியாவே திரும்பி பார்க்குது. ஸோ அப்போ அந்த ராகுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் 91 பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. குருவும் உச்ச குரு. அப்போது ஒரு நல்ல கோச்சார அமைப்பில் தான் 1991 பிறந்தவங்கிறவங்க பிறந்திருக்கிறாங்க. இப்போது 1991 பிறந்தவங்களுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ இவங்க இந்த நிலையில் இருக்கலாம், இந்த குணத்தில் இருக்கலாம். இவங்கள இப்படி வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா என்னங்க மேம்? ஆன்மீகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது 100% 1991 பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிறருடைய வழி அப்படின்னா என்னங்கிறது ரொம்ப நல்லாவே புரியும். தானே ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அடுத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்தையும் உணர முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க வந்து நல்லவங்க கிடையாது. ஒரு டாஸ்மாகில் வேலை செஞ்சாலும் அங்கே இருந்துட்டு குடியை தொட மாட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த சூழ்நிலையுமே நல்லவங்களா இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நானே கஷ்டப்படுறேன் உனக்கே நான் ஹெல்ப் பண்ணணும் அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. எந்த கஷ்டம் வந்தாலும் தன் நிலை மாறாதவர்களாக 1991 பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி வந்து 7ஆம் இடம் மகரத்துலேயும் கும்பத்துலையும் இருக்கிறதுனால சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறத ஆக விடுறதுக்கு வாய்ப்புங்கிறது இல்லை. கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் 1991 பிறந்தவங்க. குரு உச்சமாயிட்டதுனால கௌரவம் டிக்னிட்டியை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. அப்போ 1991 பிறந்தவங்களுக்கு ஒரு ஆசை தீர்க்கமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் நம்ம பெரிய ஆளுன்னு பேர் வாங்கிடணும்,
எல்லார விட நம்ம சக்ஸஸ் ஆயிடணும். நம்ம அப்பாவ ஒருத்தர் இப்படி பேசினார்ல, நம்ம வளர்ந்து காமிச்சு நம்ம அப்பாவ பெருமைப்படுத்திடணும். இந்த வைராக்கியம்ங்கிறது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா உடம்புல ஊறி போயிருக்கும். இப்போ 1991ல பிறந்தவங்களுடைய துறை சார்ந்து அவங்க ஒரு வேலையில இருக்கலாம். இல்ல ஒரு தொழில்ல பண்ணிட்டு இருக்கலாம். பட் இவங்களுக்கு இந்தந்த துறை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறத பொதுவா சொல்ல முடியுமா மேம்? அப்படி சொல்ற மாரி இருந்தா எந்த அடிப்படையில சொல்லலாங்க மேம்? ஸோ ஃபீல்டு எதில இவங்களுடைய ஜாப் அமையும் 1991ல பிறந்தவங்களுக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்ல முடியும். அத ஆனா ஸ்ப்ளிட் பண்ணி தான் சொல்லணும். இப்போ ஃபார் சேயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சில மாசங்கள் சில கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, அந்தந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல பிறந்தவங்க, அந்தந்த கிரகங்களோட துறைகள்லயோ, தொழில்கள்லயோ இருக்கும்போது பெரிய வெற்றி அப்படிங்கிறத அடையறாங்க. ஸோ அந்த வகையில 1991 எடுத்துக்கிட்டா, ஜனவரி மாதம் இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ராகுவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நவாம்சத்திலயுமே ராகுவுடைய சஞ்சாரம் வலுவா இருக்கு. போக தனுசு குருவுடைய வீட்ல ராகு உட்கார்ந்திருக்கிறாரு. தனுசுக்கு 9ல குரு உச்சமாயிருக்கிறாரு. அப்போ முதல் 4 மாதங்கள் ராகு சம்பந்தப்பட்ட முதல் 4 மாதங்கள்ல 1991ல பிறந்தவங்க, ராகு சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கும்போதும், ராகு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கும்போதும் அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து மே மாதத்துலருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 1991 எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்திரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. வளர்பிறையில தொடங்கி அடுத்து வளர்பிறை, தேய்பிறைன்னு ஒவ்வொரு மாதமும் ஏறி இறங்கிக்கிட்டே வந்தாலுமே, குரு வந்து சென்டர் டிகிரிக்கு வராரு. 15, 16 டிகிரிக்குள்ள அத கிராஸ் பண்ணி வெளியில வரும்போது, அந்த சென்டர் டிகிரிய கிராஸ் பண்ணும் பட்சத்துல, சந்திரன் தான் அந்த குருவுக்கு வீடு குடுத்துருக்காரு. கடகத்துல குரு இருந்து இயக்குறதுனால, சந்திரனுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த சனி வீடுகள்ல கிராஸ் பண்ணும்போதும், குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதே மாதிரி சந்திரன் குருவோட இணையும்போது, குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது வலுவா அமையும். ஸோ, அப்போ இந்த மே மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த்ல பிறந்தவங்க சந்திரன் சம்மந்தப்பட்ட துறைகள்லயும், தொழில்கள்லயும் இருக்கும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அடுத்து செப்டம்பர் டூ டிசம்பர் பார்த்தீங்கன்னா, சனி ஸ்ட்ராங் ஆகுறாரு. சனிக்கு குருவுடைய பார்வை இருக்கா. அப்ப சனி சம்மந்தப்பட்ட துறைகள்லயும், தொழில்கள்லயும் 1991ல பிறந்தவங்க, செப்டம்பர் டூ டிசம்பர்ல பிறந்தவங்க சக்சஸ் ஆகுறாங்க. இப்ப நம்ம அந்த துறை அப்படிங்கிறத 3ஆ பிரிச்சிருக்கோம். அதுல முதலான இப்ப ஜான்வரிலருந்து ஏப்ரல்ல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட துறை சார்ந்து இருக்கும்? எந்த துறையில அவங்க இருந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆவாங்க? 1991ல ஜான்வரி டூ ஏப்ரல்ல பிறந்தவங்களுக்கு ராகு ரொம்பவே வலுவா இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ராகு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இவங்கள்ல நெறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே இல்லனாலும் இந்த துறைகள்ல அவங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சுச்சு. வேற செக்டார்ல இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுடைய வேலை வாய்ப்பு அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் அவங்களால இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டட் ஆன் ட்ரெண்ட் டெக்னாலஜி அப்படின்னா ராகு. ஸோ இதுல வேலை செய்றவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த 1991ல ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ்ல பிறந்தவங்க. மீடியா அப்படிங்கிறது ராகு. ஸோ ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறது, ஷூட் பண்றது, எடிட் பண்றது, ஃபோட்டோஷாப் பண்றது இது எல்லாமே ராகு தான். வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா ராகு. சைபர் கிரைம் அப்படின்னா ராகு. ஸோ இந்த விஷயங்கள் தொடுறவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைவாங்க. ஸோ எல்லாருமே படிச்சு அப்டேட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு படிக்காம ஒரு சின்ன சின்ன வேலைகள செஞ்சு முன்னேறுறவங்களும் நெறைய பேர் இருப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடிய அமைப்புல டாஸ்மாக்ல வேலை செய்றவங்க, டேபிள் கிளீன் பண்ணக்கூடிய நபர்கள், துப்புரவு பணியாளர்கள் இவங்க எல்லாருமே ராகு தான். செக்யூரிட்டி கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். கண்காணிப்பாளர்கள் ஒரு இடத்த பத்திரமா சேஃபா பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அவரு செக்யூரிட்டி கார்டு. ஸோ அவரு கூட வந்து ராகு தான். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்ல இவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அமையும். இப்ப அடுத்ததாக மே மந்த்லருந்து ஆகஸ்ட் மந்த் 1991ல பிறந்தவங்களுக்கு வந்து எந்த துறையில அவங்க இருந்தால், இல்ல அந்த துறைய தேர்ந்தெடுத்தால் ரொம்ப சக்சஸ் கிடைக்குங்க? ஸோ மே டூ ஆகஸ்ட் 1991ல பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, சந்திரன் சம்மந்தப்பட்ட துறைகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங். ஸோ ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா இருக்கிறது, பிடிஏவா இருக்கிறது, சேல்ஸ்ல இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கிறது, அடிக்கடி அலையக்கூடிய ஒரு வேலைய பார்க்குறது, ஒரு கம்பெனிலயே நான் இருக்க மாட்டேன், டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். என் கம்பெனிலேருந்து என்ன வெளியூர் அனுப்பிட்டே இருப்பாங்க. அங்க போவேன், தங்குவேன், வேலை பார்ப்பேன், வருவேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சந்திரனுக்கு கீழ வரக்கூடிய நபர்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்ட இவங்க சூஸ் பண்ணும்போது ரொம்ப சக்சஸ் ஆகுறாங்க. அதேமாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ அந்த மாரியான விஷயங்களுமே சந்திரனுக்கு கீழ வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அழகான விஷயங்கள் சந்திரன். ஸோ அப்போ இன்டீரியர்ஸ் அப்படிங்கிறது சந்திரன் தான். இந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் தொடும்போது இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து மேல் தட்டா தான் இருக்க முடியும்னா அப்படி கிடையாது. சில பேர் படிக்காம இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு தகுந்த ஒரு தொழில செஞ்சு வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க. அவங்க யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க, ஒரு பால் வியாபாரம் பண்றவங்க, அல்லது காய்கறி கடை, பூக்கடையில வேலை செய்றவங்களா இருக்கலாம். ஸோ அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்கள விக்கக்கூடிய இடங்கள்ல வேலை செய்றவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் அப்படிங்கிறது மே டூ ஆகஸ்ட்ல பிறந்தவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்.
இப்ப செப்டம்பர் டூ டிசம்பர் இந்த காலகட்டத்தில 1991ல பிறந்தவங்களுக்கு வந்து எந்த துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்குங்க? ஸோ செப்டம்பர் டு டிசம்பர் 1991ல சனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சனி சம்பந்தப்பட்ட துறை சூப்பர்வைசிங். ஸோ ஒரு விஷயத்த மேற்பார்வையிடுதல் அப்படிங்கிறது சனி, கண்காணிக்கிறது சனி. கடைநிலை ஊழியர்கள்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லோ பெஞ்ச்ல உட்காந்து வேலை செய்றவங்க சனி. ஸோ அது நல்லாயிருக்கும். அதே மாரி பாரம் தூக்குதல், பளு தூக்குதல், வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் சனி. ஜிம் ட்ரெய்னரா இருக்கிறாங்க அப்படின்னா சனி. உடலை வருத்தி வேலை செய்றதுங்கிறது சனி. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப். நெறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இந்த குரூப் 4 எழுதி என்ட்ரி லெவல்ல உள்ள போறாங்க இல்லையா? இது எல்லாமே சனி. ஸோ இந்த ஃபீல்டுல உள்ளவங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் டூ டிசம்பர்ல பிறந்தவங்க இந்த மாரியான ஃபீல்ட்ஸ சூஸ் பண்ணும்போது வாழ்க்கையில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அமைவாங்க. இப்ப நம்ம வேலை அப்படிங்கிறத பார்த்தோம் மேம். இதுவே வந்து இப்ப பிசினஸ் அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த துறை சார்ந்து பார்க்கலாம். இப்ப முதல்ல ஜான்வரி டூ ஏப்ரல் 1991ல பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட பிசினஸ அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும்? ஸோ ஜான்வரி டூ ஏப்ரல் 1991ல பிறந்தவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ராகு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்போ ராகு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். திரவம் அப்படின்னா ராகு. அப்போ பெட்ரோல் அப்படிங்கிறது ராகு. பெட்ரோல் பங்க் வைக்கலாம். பார்ட்னர்ஷிப்ல பெட்ரோல் பங்க் வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணலாம். மொபைல் ஷாப் வைக்கலாம். மொபைல் சர்வீஸ் சென்டர் வைக்கலாம். அதே மாரி காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த பிசினஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஈஸியா சம்பாதிக்கிறது ராகு. ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன்ஸ் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி உட்கார்ந்த இடத்துலயே தூங்கிட்டு இருக்கும்போதே நான் சம்பாதிப்பேன்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ராகு. பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது ராகு. ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டி வாடகையை விட்டு அதன் மூலமா சம்பாதிக்கிறதுங்கிறது ராகு. ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் இந்த ஜான்வரி டூ ஏப்ரல் 1991ல பிறந்தவங்க செய்யும் பட்சத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. மே மந்த் டூ ஆகஸ்ட்ல பிறந்தவங்க இந்த 1991ல பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட பிசினஸ் அவங்க சூஸ் பண்ணும்பொழுது அவங்க லைஃப்ல சக்சஸ் வந்து அதிகமா இருக்கும்? மே டு ஆகஸ்ட் 1991ல பிறந்தவங்களுக்கு சந்திரன் வலுவா இருக்கிறதுனால சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அலைந்து திரிந்து பண்ணக்கூடிய வேலைகள், அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறத சந்திரன் குறிப்பாரு. நீர் அப்படிங்கிறதையும் சந்திரன் தான் குறிப்பாரு. அப்போ பால் வியாபாரம் பண்ணலாம். ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். ஸோ விவசாயம் பண்ணலாம். ஒரு ஃபார்மிங் வைக்கலாம். மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை அப்படிங்கிறத வைக்கலாம். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம். காய்கறி கடை வைக்கலாம். பழக்கடை வைக்கலாம். உரக்கடை, நாட்டு மருந்து கடை அப்படிங்கிறத வைக்கலாம். நீங்க விவசாயத்த முதலீடா வச்சு என்ன வகையான பிசினஸ் வேணாலும் பண்ணலாம். விவசாய பொருட்களோட வந்து பை ப்ராடக்ட்ஸா பண்ணலாம். வாட்டர் கேன் போடலாம். வாட்டர் பியூரிஃபையர வச்சு பிசினஸ் பண்ணலாம். இந்த மாரியான பிசினஸ்லாம் பண்ணும்போது இந்த மே டு ஆகஸ்ட் 1991ல பிறந்தவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. செப்டம்பர் டூ டிசம்பர் இந்த காலகட்டத்தில 1991ல பிறந்தவங்களுடைய பிசினஸ் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். எந்த துறை சார்ந்து அவங்க அந்த பிசினஸ் செய்யும் பொழுது அவங்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்குங்க? ஸோ செப்டம்பர் டு டிசம்பர் 1991ல சனி ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ சனியுடைய தொழில்கள் அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா அமையும். ஆயில் பிஸ்னஸ்ஸு, ஸோ ஒரு மரச்செக்கு எண்ணெய் விற்கிறது, எண்ணெய் ஆட்டி விற்கிறது, ஸோ எண்ணெயை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, பெயிண்ட் கடை வைக்கிறது, மேன் பவர் சப்ளை இந்த விஷயங்களெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க இந்த செப்டம்பர் டு டிசம்பர் 1991ல பிறந்தவங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சாக்கு, கோணிப்பை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன வேலைகளுக்கு பயன்படக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய கிளீன் பண்ணக்கூடிய பொருட்கள், சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க விற்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா வரும். செப்டம்பர் டு டிசம்பர் 1991ல பிறந்தவங்க இந்த ஃபீல்ட்ஸை சூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்காக. இப்போ 1990ல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இவங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் இப்போ அமைஞ்சிருக்கலாம். இல்ல அமைஞ்சா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களாகட்டும். சில நபர்கள் இன்னுமே திருமணமே செய்யாமயும் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கான ஏதாவது ஒரு பரிகாரம், வழிபாடு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ ஏர்லி 90s கிட்ஸ்னு சொல்லுவோம். 1991ல பிறந்தவங்கள பொதுவாகவே 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் டிலே ஆகிறதுக்கு காரணம் சனியுடைய பிளேஸ்மெண்ட் தான். தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக சனி இருக்கும்போது சீக்கிரமாக கல்யாணத்தை கொடுக்க மாட்டார். பட் 1991ல பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு லக் என்னன்னா குரு பார்வை இருக்குது. ஸோ மேக்ஸிமம் தப்பிச்சிருவாங்க. லேட் மேரேஜ் ஆனாலும் ஓரளவுக்கு நல்ல லைஃபே அமைஞ்சிரும். சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் அது ஈஸியாக சரியாயிரும். ஸோ அதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. செப்பரேஷன், செகண்ட் மேரேஜ்னு போகிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு இல்லை. இவங்க பொதுவாக என்ன செய்வாங்கன்னா குரு உச்சமாயிட்டு இருக்கிறதுனால வீட்டு விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்டாக இருந்தாலுமே ஒய்ஃபோட சண்டை போட்டதை அப்பா அம்மாட்ட கூட ஷேர் பண்ண மாட்டார். ஒரு பொண்ணாக இருக்குன்னா தன் ஹஸ்பண்டோட வரக்கூடிய கஷ்டத்தை அப்பா அம்மாட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு நம்ம கௌரவத்தை எப்படியாவது மெயின்டைன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல தான் இவங்க இன்டென்ஷனுங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேயும் திருமணம் ஆகாமல் 1991ல பிறந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா சனியுடைய பிளேஸ்மெண்ட் அப்படி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த கோவில் போனீங்கன்னா
இதுக்கான ஒரு விஷயம் வந்து மாறும் அப்படின்னா, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடணும். ஸோ அங்க போய் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி, வெண்ணெய் சாத்தி நீங்க வேண்டிட்டு வரும் பட்சத்தில, நிச்சயமா திருமணம் அப்படிங்கிறது நடந்து நல்ல வாழ்க்கையும் அமையறதுக்கான வாய்ப்புங்கிறது 100% இருக்கு. 1991ல பிறந்தவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா ஒரு லக் இருக்கும்? அவங்களுடைய ஃபினான்ஸ வந்து எப்படி மேனேஜ் பண்ற பட்சத்தில அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்குங்க? ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1991ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறுக சிறுக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி வலுத்ததுனால, எதையுமே டக்குன்னு போய் ஷார்ட்கட்ல போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாங்கன்னா, அதில பிரச்சனை வரும். அதே மாரி நிலத்தில அதிகமா போட வேண்டாம். ஏன்னா நிலம் சம்மந்தப்பட்ட வில்லங்கத்துக்குள்ள இவங்க ஃப்ரீக்வென்ட்டா போய் மாட்டுவாங்க. ஸோ நிலத்தில இன்வெஸ்ட் பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஸ்லோவா ஸ்டெடியா ஒரு ஆர்டி, எஃப்டி அந்த மாதிரியே இவங்க போய்க்கிறதுங்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல நல்லா ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ராகு இருக்கிற இடம் வந்து நல்லா தான் இருக்கு. கோதண்ட ராகு தான். ஸோ ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கனாலுமே, கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியல் செக்டார்ல உள்ள ஒரு ஷேர் மார்க்கெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, ஒரு பேங்க்ல உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஃபினான்ஷியல் செக்டார்ல உள்ள ஷேர்ஸ வாங்குறதுங்கிற மாரி பண்ணும் பட்சத்தில, அதன் மூலமா லாபம் அப்படிங்கிறது மிக அதிகமா இருக்கும். சிட்டு போடுறவங்க தான் நெறைய பேர் இருப்பாங்க. இந்த 91ல பிறந்தவங்கலாம். சிறுக சிறுக சேமிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாரி குட்டி குட்டி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணி நீங்க நெறையவே சேர்க்க முடியும். இப்ப 1991ல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த வருஷத்துல பிறந்தனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை கட்டாயம் இருக்கும். அப்படிங்கிற மாரி ஏதேனும் இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது 91ல பிறந்தவங்களுக்கு நெறையவே இருக்கும். ஸோ ஸ்டொமக்க குறிக்கக்கூடிய தனுசுல வந்து ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அது 9ஆம் இடம்னு சொல்லலாம். அப்பாக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் நெறைய பேருக்கு இவங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகுறத பார்க்க முடியும். ஸோ அஜீரண கோளாறு, டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு மனசுக்கு தெரிஞ்சாலும், சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கலான்னு கொஞ்சம் சாப்பிட்டுருவாங்க. ஸோ அதனால ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் இருக்காது. உணவு பழக்கவழக்கங்கள்ல இவங்க கொஞ்சம் கான்ஷியஸா இருக்க வேண்டியதுங்கிறது அவசியம். கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கான பாசிபிலிட்டியும் அந்த நான் சொன்ன மே டூ ஆகஸ்ட்ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நெறையா இருக்கு. ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வெயிட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லபடியா பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா குரு உச்சமாகும்போது உடல வந்து பருக்க வைப்பாரு. ஸோ ஒரு பெரிய உருவமா ஜைஜாண்டிக்கா கொஞ்சம் காட்டுறதுக்கு குரு வந்து முற்படுவாரு. ஸோ அதனால வெயிட் மேனேஜ்மென்ட்லயும் கொஞ்சம் 91ல பிறந்தவங்க கவனமா இருந்துக்கணும். இப்ப நம்ம 1991ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவரியா பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.